சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, நான் வறுத்த நிலக்கல்ல வச்சிருக்கேன். வறுத்த நிலக்கல்ல நல்லா வறுத்துக்கணும். நிலக்கல்ல நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி இது வறுத்தங்காட்டி 2 நிமிஷத்துல ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு இதை நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குவோம். தேங்காய் இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சு துருவின ஸ்டேஜ் வந்தோம்னா நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகாய், கடலை, அந்த புளி கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிட்டு வந்துடணும். வந்துட்டு சட்னியை தாளிச்சிடுவோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு வெடிச்சோன்னா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அந்த சட்னியில் போட்டு இட்லி தோசைக்கு ஊற்றிக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாதத்துக்கு தொட்டுக்க அப்படியே கெட்டியாக வச்சு